வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கவுன், கியா, கப், கஹா. அதாவது கவுன்னா யார், கியா என்ன, கப் எப்போது, கஹா எங்கே. இந்த மாதிரி இந்த 4 வார்த்தையை வச்சுட்டு எப்படி வாக்கியத்தை அமைக்கிறது, எப்படி சென்டென்ஸை உருவாக்குறது அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, கியா அதாவது என்ன, கியா யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உன்னுடைய பேர் என்ன, தும்ஹாரா நாம் கியா ஹே. உன்னுடைய பேர் என்ன, தும்ஹாரா நாம் கியா ஹே. தும்ஹாரா எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்மளோட சேம் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு தும்ஹாரா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் நான் என்னுடைய பழைய வீடியோவில் கிராமரில், பேசிக் கிராமரில் போட்டிருக்கிற பாருங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. தும்ஹாரா நாம் கியா ஹே, உன்னுடைய பேர் என்ன, தும்ஹாரா நாம் கியா ஹே. உன் பேர் என்ன, தேரா நாம் கியா ஹே. தேரா அதாவது நம்மளுடைய யங்கா இருக்கிறவங்களுக்கு நம்ம தேரா நாம் கியா ஹே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். உங்களுடைய பேர் என்ன, ஆப்கா நாம் கியா ஹே. உங்களுடைய பேர் என்ன, ஆப்கா நாம் கியா ஹே. உங்க பேர் என்ன அப்படின்னா ஆப்கா நாம் கியா ஹே. இவனுடைய பேர் என்ன, இப்போ பக்கத்துல ஒரு பையன் இருக்கிறான், இவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். இவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். இஸ்கா நாம் கியா ஹே. இஸ்கா நாம் கியா ஹே. இவளுடைய பேர் என்ன, ஒரு பொண்ணு நிற்கிறா பக்கத்துல, அப்போ நம்ம எப்படி கேட்கலாம், இவளுடைய பேர் என்ன, இஸ்கா நாம் கியா ஹே. 2 பேருக்கும் இஸ்கா தான் வரும், பொண்ணுக்கு இஸ்கின்னு எல்லாம் வராது. ஏன்னா நாம் புல்லிங்க அதாவது ஆண்பால், அதனால பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இவளுடைய இல்லை இவனுடைய பேர் என்னன்னு கேட்கணும்னா இஸ்கா நாம் கியா ஹே. இவருடைய பேர் என்ன, இவங்க பேர் என்ன, இன்கா நாம் கியா ஹே. பக்கத்தில் ஒரு ரெஸ்பெக்டேபிள் பர்சன் இருக்கிறாங்க, இல்லைன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நாம் எப்படி கேட்கணும், இவங்களுடைய பேர் என்ன இல்லை இவங்க பேர் என்ன, இன்கா நாம் கியா ஹே. கொஞ்சம் தூரத்தில் நிறைய பேர் நிற்கிறாங்க, இல்லைன்னா நம்ம ரெஸ்பெக்டேபிளாக நாம் ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஏதாவது ஒரு பர்சன் நிற்கணும். அப்போ அவங்க பேர் என்ன அப்படின்னு தானே நம்ம கேட்போம். அவருடைய பேர் என்ன, அவங்க பேர் என்ன. உன்கா நாம் கியா ஹே. உன்கா கொஞ்சம் தூரத்தில் இருந்தா உன்கா, பக்கத்தில் இருந்தா இன்கா. ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தா இஸ்கா, ஒரு பொண்ணு பக்கத்தில் இருந்தா இஸ்கா. இஸ்கா தூரத்தில் இருந்தா உஸ்கா அப்படின்னு வரும். உஸ்கா உன்கா வரும், இது இஸ்கா இன்கா வரும். பாருங்க, கியா வச்சுக்கிட்டு தான் சென்டென்ஸ் பண்றது. சிறுமியின் பேர் என்ன, லட்கி கா நாம் கியா ஹே. லட்கி கா நாம் கியா ஹே. பொண்ணோட பேர் என்ன, லட்கி கா நாம் கியா ஹே. சிறுமி, சிறுமியின் பேர் என்ன, லட்கி கா நாம் கியா ஹே. அதே லடுக்கே இருந்தா, லடுக்கா இருந்தா லடுக்கே கா நாம் கியா ஹே. நாம் புல்லிங், அதனால ஸ்கூல் கா நாம் கியா ஹே. ஸ்கூல் ஸ்திரீலிங்க, நாம் புல்லிங். இருந்தாலும் கா இருக்கிறதுனால நாம் புல்லிங் ஆனதுனால கா தான் போடணும். ஸ்கூல் கா நாம் கியா ஹே. பள்ளியின் பேர் என்ன, பேட்டே கா நாம் கியா ஹே. மகனின் பேர் என்ன, பேட்டே கா நாம் கியா ஹே. பேட்டி கா நாம் கியா ஹே. மகளின் பேர் என்ன, பேட்டி கா நாம் கியா ஹே. பேட்டி தான், பேட்டி இருந்தாலும் கா தான் வரும், ஏன்னா நாம் ஆண்பால், அதனால பேட்டி கா. இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த கிராமரில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. மருத்துவரின் பேர் என்ன, டாக்டரோட பேர் என்ன, டாக்டர் கா நாம் கியா ஹே. டாக்டர் கா நாம் கியா ஹே. நோயாளியின் பேர் என்ன, ரோகி கா நாம் கியா ஹே. நோகி கிடையாது, அங்கே ரோகி பண்ணிக்கோங்க. ரோகி கா நாம் கியா ஹே. ரோகி, நோயாளியின் பேர் என்ன, ரோகி கா நாம் கியா ஹே. இப்போ பாருங்க, கப் அதாவது கப்னா எப்போல். கப் போட்டுட்டு நம்ம சென்டென்ஸ் பண்ணலாம். தும் கப் ஆத்தே ஹோ. நீ எப்பொழுது வருகிறாய். தும் கப் ஆத்தே ஹோ. நீ எப்பொழுது வருகிறாய். ஆப் கப் ஆத்தே ஹே. இங்க பாருங்க, ஆப் இருக்கிறதுனால ஹே. ஆப் நம்ம எப்பவுமே ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுவோம், ஏன்னா ஆப்னா நம்ம ரெஸ்பெக்டோட சொல்கிற ஒரு வார்த்தை. ஆப் யாருக்கு யூஸ் பண்ணுவோம், நம்மளோட ரெஸ்பெக்டேபிள் பர்சன்ஸே இல்லைன்னா
நிறைய பேர் இருந்தா அப்போ ப்ளூரல் தானே அது, அதனால ஹை கிடையாது ஹை. ஆப்க பாத்தே ஹை, நீங்க எப்போ வருவீங்க? இந்த சென்டென்ஸ் எல்லாமே கடைசியில் ஹை வருதுன்னா அது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள், ஆப்க பாத்தே ஹோன்னு கேட்கலாம்லன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸை பற்றி நம்ம இங்கே பேசல. இந்த சென்டென்ஸ் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. அதனால ஆப்க பாத்தே ஹே அட் ப்ரெசன்ட் நம்ம எந்த டைமே கேட்குறோம். நீ எப்போ வர? இவ ஒரு ஆள் இப்போ நாங்களும் எங்கேயோ கிளம்புறதுக்கு நிற்கிறோம், பக்கத்தில் அவங்களும் இருக்காங்க, நீ எப்போ வர அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லை? அதான் தும்க பாத்தே ஹோ, எங்கள் கூட வரியா இல்லை அப்புறமேல வரியா, எந்த டைமில் வர்ற, டைமே கேட்குறது தான். தும் கப் ஆத்தே ஹோ, ஆப் கப் ஆத்தே ஹே, யஹ கப் ஆத்தா ஹே, இவன் எப்படி எப்போ வருவா, யஹ கப் ஆத்தா ஹே, யஹ கப் ஆத்தி ஹே, ஒரு பொண்ணா இருந்தா யஹ கப் ஆத்தி ஹே, இவ எப்பொழுது வருகிறாள், யஹ கப் ஆத்தி ஹே, யஹ கப் ஆத்தா ஹே, பையனா இருந்தா. பொண்ணா இருந்தா யஹ கப் ஆத்தி ஹே, யஹ சிங்குலர். ஏ கப் ஆத்தே ஹே, ஏ அது ப்ளூரல், அதனால ஹை கிடையாது ஹை. ஏ கப் ஆத்தே ஹே, இவர்கள் எப்பொழுது வருகிறார்கள். வே கப் ஆத்தே ஹே, அவங்க எப்போ வருவார்கள். வே கப் ஆத்தே ஹே, அவர்கள் எப்பொழுது வருகிறார்கள். வே ப்ளூரல். கப் ஆத்தே ஹே, அவங்க எப்போ வருவாங்க. வே கப் ஆத்தே ஹே. இதெல்லாம் கிராமர் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன், பழைய வீடியோஸில் எடுத்து பாருங்கள், கிராமரை தரோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹிந்தி ஈஸியாயிட்டு நம்ம தப்பு இல்லாமல் பேசலாம். இப்போ பாருங்கள், அதாவது கப் போட்டுட்டு இனி கொஞ்சம் சென்டென்ஸ். ரவி எப்பொழுது வருவான். ரவி கப் ஆத்தா ஹே, ரவி எப்பொழுது வருவான். ரவி கப் ஆத்தா ஹே. சீதா எப்போது வருவா. சீதா கப் ஆத்தி ஹே, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் அவள் எப்போ வருவா, எப்போ கிளம்புறா, இப்போவே வர்றாளா கூட, இந்த டைம் கேட்குறது தான். ரவி எப்பொழுது வருவான். ரவி கப் ஆத்தா ஹே. சீதா எப்பொழுது வருவா. சீதா கப் ஆத்தி ஹே. ரவி ஆத்தா ஹே, சீதா ஆத்தி ஹே. டாக்டர் எப்போது வருவார். டாக்டர் கப் ஆத்தே ஹே. டாக்டர் கப் ஆத்தே ஹேன். இங்கே பாருங்கள், ஹே எப்படி வந்துருச்சுன்னா, டாக்டர் எப்போ நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தானே பேசுவோம், அதனால டாக்டர் எப்போ வருவாங்க, எப்போ வருவார் அப்படின்னு கேட்குறதுன்னா ஹே அப்படி வரும், அது ப்ளூரல். டாக்டர் கப் ஆத்தே ஹே. அத்தை எப்பொழுது வருவார். சாஸ் கப் ஆத்தி ஹே. அத்தைக்கு சாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மதர் இன்லோக்கு சாஸ்ன்னு சொல்லுவாங்க. மாமா எப்போது வருவார். ஃபாதர் இன்லோ, அது சசுர். சசர் கிடையாது, சசுர். ससुर कब आते हैं. ससुर कब आते हैं. हैं எப்படின்னா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறதுனால हैं. அத்தை எப்போ வருவார். सास कब आती है. आती हैं அல்ல, आती है. ससुर कब आते हैं. आते हैं. ससुर आते हैं, सास आती है. காய்கறி எப்போது வரும். இப்போ நம்ம கேட்போம்ல, காய்கறிக்காரங்க வருவாங்க, எப்போ வருவாங்க காய்கறிக்காரங்க. காய்கறி எப்போ வரும். सब्जी कब आती है. सब्जी कब आती है. सब्जी स्त्रीलिंग. कब आती है. सब्जी कब आती है. सब्जी எப்போ வரும். நம்ம காய்கறி எப்போ வரும் அப்படின்னு கேட்கணும்னா सब्जी कब आती है. सब्जी कब आता है கிடையாது, सब्जी कब आती है. இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா. இப்போ பாருங்க, எங்கே அதாவது கஹா கஹா போட்டுக்கிட்டு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உன் வீடு எங்கே. तुम्हारा घर कहाँ है. तुम्हारा घर कहाँ எங்கே இருக்கு. तुम्हारा घर कहाँ है. तेरा घर कहाँ है அப்படின்னு கேட்கணும்னா நம்மளோட ஏஜில் எங்கே இருக்கிறவங்களுக்கு. तुम्हारा நம்மளுடைய சேம் ஏஜாக இருக்கிறவங்களுக்கு तुम्हारा அப்படின்னு கேட்கலாம். உங்கள் வீடு எங்கே. உங்கள் வீடு எங்கே இருக்கு. आपका घर कहाँ है. உங்கள் வீடு எங்கே இருக்கு. आपका घर कहाँ है. இவள் வீடு எங்கே இருக்கு. இவன் வீடு எங்கே இருக்கு. அதாவது ஒரு பொண்ணை பார்த்து இல்லைன்னா பையனை பார்த்து சொல்லுவோம், இவனோட வீடு எங்கே, இவளோட வீடு எங்கே. इसका घर कहाँ है. इसका घर कहाँ है. பொண்ணா இருக்கிறான்னு இஸ்கி அப்படி வராது, ஏன்னா घर
புல்லிங் அதாவது ஆண்பால். அதனால இஸ்கா கர் கஹா ஹே, அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, இஸ்கா கர் கஹா ஹே. இவர்களுடைய வீடு எங்கே இருக்கு, இவங்களுடைய வீடு எங்கே இருக்கு, இன்கா கர் கஹா ஹே. அதாவது ஒரு ஆள் ரெஸ்பெக்டபிள் பர்சனாக இருக்கணும், இல்லை நிறைய பேர் இருக்கணும். இது ப்ளூரல், அதனால இன்கா ப்ளூரல். இன்கா கர் கஹா ஹே, இன்கா கர் கஹா ஹே. இவங்களுடைய வீடு எங்கே இருக்கு, அவருடைய வீடு எங்கே இருக்கு, உன்கா கர் கஹா ஹே, உன்கா கர் கஹா ஹே. அதாவது ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் கொஞ்சம் தூரம் நின்று இருக்கணும், இல்லைன்னா நிறைய பேர் இருக்கணும். அப்போ நம்ம அவங்கள பார்த்து அவங்களுடைய வீடு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா. उनका घर कहाँ है, तुम्हारा घर कहाँ है, आपका घर कहाँ है, इसका घर कहाँ है, इसका घर कहाँ है, इनका घर कहाँ है, उनका घर कहाँ है. பாருங்க, ராமோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும். ராமு கா கர் கஹா ஹே, ராமு வீடு எங்க இருக்கு, சீதா வீடு எங்க இருக்கு, சீதா கா கர் கஹா ஹே. डॉक्टर का घर कहाँ है, अदावद डॉक्टर वीड एंगे इरुक्कु, डॉक्टर का घर कहाँ है. टीचर का घर कहाँ है, शिक्षक का घर कहाँ है. आसिरियर वीड एंगे ना, शिक्षक का घर कहाँ है, इल्लना टीचर का घर कहाँ है. எல்லாமே கா, சீதா கா, ராம் கா, டாக்டர் கா, शिक्षक கா. கா ஏன் வந்துருச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் வர்ற கர், கர் வந்து புல்லிங் அதாவது ஆண்பால். அதனால எல்லாமே காதா. சீதா கா, ராம் கா. शिक्षक का घर कहाँ है அப்படின்னா ஆசிரியர் வீடு எங்கே. சித்திரக்கார் கா घर कहाँ है, ஓவியரோட வீடு எங்கே இருக்குது. டைரக்டரோட வீடு எங்கே இருக்குது, டைரக்டர் கா घर कहाँ है. वकील का घर कहाँ है, வக்கீலோட வீடு எங்கே இருக்கு. இதெல்லாமே கஹா ஹே, கஹா ஹே. கா கா அப்படி போடுவோம் இல்லையா, கா கி, அது வந்து நீங்கள் கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி வர்ற அந்த வார்த்தை வந்து புல்லிங்கா ஸ்திரீலிங்கா, அதாவது ஆண்பாலா பெண்பாலான்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு வேணும் நம்மளு கா இல்லைன்னா கி யூஸ் பண்ணுறது. இப்போ புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு. ராம் கா கர் கஹா ஹே, सीता का घर कहाँ है, डॉक्टर का घर कहाँ है, शिक्षक का घर कहाँ है, चित्रकार का घर कहाँ है, वकील का घर कहाँ है. இதே மாதிரி நீங்களும் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம கவுன் அதாவது யார், கவுனை வச்சுட்டு சென்டென்ஸ் பண்ணலாம். ஓ அப்பா யாரு, உன் அப்பா யாரு, तुम्हारे पिताजी कौन है, तुम्हारे पिताजी कौन है. उंगल अप्पा यार, आपके पिताजी कौन है, आपके पिताजी कौन है. இதெல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஹே வந்துருச்சுன்னா, ஹை வந்துருச்சுன்னா, ஹே வந்துருச்சுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ நடக்கிறது. இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். தும்ஹாரே பிதாஜி கான் ஹே, அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. அதில் உன்னோட அப்பா யாருன்னு நம்ம கேட்கணுன்னா எப்படி கேட்போம், தும்ஹாரே பிதாஜி கான் ஹே. உங்களுடைய அப்பா யாரு, உங்க அப்பா யாரு, आपके पिताजी कौन है, आपके पिताजी कौन है. आप நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து, அதாவது ப்ளூரல்ல தான் வரும் ஆப். इसके पिताजी कौन है, इसके पिताजी कौन है. இவனுடைய அப்பா யாரு, इसके पिताजी कौन है. இவளுடைய அப்பா யாரு, इसके पिताजी कौन है. அதாவது இஸ்கின் வராது, பொண்ணா இருந்தாலும் இஸ்கின் வராது. ஏன்னா पिताजी प्लूरल, அதனால इसके पिताजी कौन है, इसके पिताजी कौन है அப்படிதான் வரும். இவங்களுடைய அப்பா யாரு, इनके पिताजी कौन है. இப்போ நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் பக்கத்தில் இருக்கிறான்னா इनके पिताजी कौन है அப்படின்னு கேட்கணும். அதே கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்கன்னா उनके पिताजी कौन है அப்படின்னு கேட்கணும். तुम्हारे पिताजी कौन है, உன்னுடைய அப்பா யாரு. आपके पिताजी कौन है, உங்களுடைய அப்பா யாரு. इसके पिताजी कौन है, இவளுடைய அப்பா யாரு. इसके पिताजी कौन है, இவனுடைய அப்பா யாரு. इनके पिताजी कौन है, இவங்களுடைய அப்பா யாரு. उनके पिताजी कौन है, அவங்களுடைய அப்பா யாரு அப்படின்னு தான் கேட்கணும்.
இப்போ பாருங்க, ரமன் கே பிதா கौन है? கौन வச்சிருந்தா சென்டென்ஸ். ரமன் கே பிதா कौन है? ரமனுடைய அப்பா யாரு? रमन के पिता कौन है? सीता के पिता कौन है? सीता के पिता कौन है? सीता की पिता கிடையாது, ஏன்னா பிதா ஆண்பால், मस्कुलिन जेंडर. सीता के पिता कौन है? रावण के पिता कौन है? ராவணனுடைய அப்பா யாரு? इस लड़के के पिता कौन है? இந்த பையனுடைய அப்பா யாரு? इस लड़के के पिता कौन है? அப்போ लड़की இருந்தா इस लड़की के पिता कौन है? इस लड़के के पिता कौन है? इस लड़की के पिता कौन है? के தான் வரும், கீ வராது, ஏன்னா பிதா புல்லிங் ஆண்பால், அதனால கே தான் வரும். அப்புறம் ஒரு குழந்தைய பார்த்தோம் நம்ம. இந்த குழந்தையுடைய அப்பா யாருன்னு கேட்கணும். இஸ் பச்சே கே பிதா கौन है? இஸ் பச்சே கே பிதா कौन है? இந்த குழந்தையுடைய அப்பா யாரு? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? ரமன் கே பிதா कौन है? सीता के पिता कौन है? रावण के पिता कौन है? इस लड़के के पिता कौन है? लड़की के पिता कौन है? इस बच्चे के पिता कौन है? இப்படி தான் கொஸ்டின் கேட்கணும். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். நீங்கள் கவனமாக படித்து வேறு வேறு சென்டென்ஸ் போட்டு கவுன், கியா, கப், கஹா இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்களே பேச கற்றுக்கோங்க.